இந்த பையனை போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தீங்கல்ல, எப்படி சேர்த்தீங்க? அந்த அந்த இடத்த பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது எங்கள் மருமகளோட தம்பி வந்து ரொம்ப தண்ணி சாப்பிடுவாமா, அவனை அங்கே சேர்த்துருந்தாங்க. அவன் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது இவனை வந்து பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பண்ணுறதுக்கு. இவன் தப்பான முறையில் போகிறான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தப்பான முறை? அவங்க அத்தை வீட்டுக்கு போக வர ஓகே. ஆரம்பிக்கும். போதை மறுவாழ்வு மையம் எதுக்கு? நாங்கள் வந்து போதை மையத்தில் வந்து இவன் போதைக்கு அடிமை ஆயிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சேர்க்கலம்மா. இந்த மாதிரி அவனை வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, மறுபடியும் ஓடிடுவானா அப்படின்ற. எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? எவ்வளோப்பா கொடுத்த? 13,000. சரி, என்ன மருந்து கொடுத்தாங்க? மருந்து அது என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு தெரியலம்மா. அன்னைக்கு மட்டும் அவங்க சொன்னாங்க இவன் வந்து என்னை முறைச்சான். கவுன்சிலிங் பண்ணுறேன்னாங்க என்கிட்ட. நான் சொல்லி, அதாவது நாங்களும் அதுதான் சொன்னோம். இந்த மாதிரி எல்லா மேட்டரும் உண்மையை சொல்லிட்டோம் அந்த டாக்டருங்க கிட்ட. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவோம். நாங்களாக சொல்லி வற்புறுத்தி ஆடணும். ஆனால் அந்த நேரத்தில் இவனை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரியலம்மா. அவங்களுக்கு பொன்னாடி பூச்சி வச்சா செருப்பு பிஞ்சு போட. நீ பேசினா பேசாத. நீ வச்சுங்கிறிய அவனை போய் இட்டுன்னு வந்து விட்றது தானே. உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. கடவுளுக்கு பொதுவாக பேசு. இன்னைக்கு வந்து உங்க அம்மாவோட சப்போர்ட் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பேசாத. கடவுளுக்கு நேர்மையா மனசாட்சி 2 மாசம் தான் அம்மா மனசாட்சியை தொட்டு அவன் ஒருத்தங்கிறாங்க. உனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது, உனக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு. அந்த கடவுளை நம்பிக்கையா நீ பேசு. வேற எதை நான் சொல்லி கொடுத்தோம் மற்றவங்க சொல்லி கொடுத்தோம் நீ பேச தேவையில்லை. உன்னை எதுனால அங்கே கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு உன் மனசாட்சியை தொட்டு கடவுளுக்கு நேர்மையா பேசு. வேற ஒன்றும் இல்லை மேடம். இதுதான் மேடம் அங்கே நடந்தது. எதுக்கு சேர்த்தாங்க அது சொல்லிட்டாரு. அவங்க அப்பா சொல்லடா. இப்போ அந்த பொண்ணா கூட போயிட்டு இருக்கு. நான் சேர்க்கல. அந்த பையனுக்கு கால்ல எல்லாம் சங்கிலி போட்டு பூட்டு போட்டு வச்சிருந்தீங்களா? கிடையாதுமா. இவங்க இல்லை மேடம், தையூர்ல இருக்கிறவங்க. கிடையவே கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இவனை வந்து எங்களால் அவன் தையூர் இவர் வந்து சொன்னதுனால இவன் அங்க கம்பெனி ஒரு ஊர்ல கூட என் புள்ளைய பொறுப்பா வளர்க்கல மேடம் யாருமே. நீ வளர்த்துட்டியா? அங்க சீர்பட்டு சிங்காயிட்டு வந்தான். ஒரு வருஷம் என் கூட கூட என் புள்ளைய என் கூட இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம் போ. ஏமா அப்படின்னா இப்படியா விட்டுருவா? இப்படி கல்யாணம் பண்ண முடியாது மேடம். அவனுக்கு பண்ணு இப்படியா விட்டுருவான். 38 வயசுல அப்ப பண்ணுவேன். வயசுலயே பண்ணு. எப்ப பண்ணுன்னா அப்ப பண்ணுவேன். இப்போ பண்ணிட்டு மாட்டேன். கேள்வி வீட்டு வந்து எப்ப பண்ணுமா? பொண்ணை நாங்கள கல்யாணம் பண்ணி வச்சோரா பாலாஜி? நீ தானே விருப்பப்பட்டு போன. இப்போ உங்க அம்மா பேசுறாங்க, உங்க அப்பா இவ்வளவு கேவலப்படுத்துறாங்களே, ஒரு மனசாட்சி வேணா பாலாஜி? அவன் ஏய் கொஞ்சம் நினைச்சு பாடுறா. இந்த காலு ஊனத்தோட நீ வளர்க்கலையா? யார்? நான் வளர்க்க. சரி பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எதுவும் நான் வளர்க்கல, உன்னை வளர்க்கவே இல்லை. கடவுள் ஒருத்தருக்கு தெரிஞ்சா போதும். இனியா நான் வளர்க்கல. உங்க அப்பா வளர்த்தாரா இல்லையா? எனக்கு அதான் தேவை. அப்பா வளர்த்தாரா பெரியப்பா வளர்த்தாரா ஐத்து வளர்த்துச்சா தெரியல. என் புள்ளைய நீ வளர்த்த கம்ப்ளீட்னு வந்துச்சு என் பிள்ளை. 3 கூட்டில அதான் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டமா. சரி, நீங்க உங்க அம்மா விட போறீங்களா? சரி ராயப்பன் அம்மா கூட போறாராம். போயிட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும். அப்போ அவராகவே விருப்பப்பட்டு வந்தா வரட்டும். சரிம்மா. சரி. பையனோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. என் பிள்ளை கேட்டு பாரு. எனக்கு வயிறு இருக்கு. நீ என்ன பேசுற? அவங்களால முடியலையா? இப்போ என்னன்னா நீங்க அவங்களோட சண்டை போட்டு மறுபடியும் அவனுக்கு இடம் கொடுக்குறீங்க. அவங்க சொன்ன இப்ப நீங்க என்ன பண்ண தெரியுமா? அவன்கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அவனை ஒழுங்கா படிக்க வைக்கணும். அவன் லைஃப்ல செட்டில் ஆகணும். அதை மட்டும் கவனிங்க. நீங்க இந்த ஒரு வருஷம் நானே வந்து சொல்றேன். இதை பாருங்க அம்மா, அவங்க அப்பாவை நல்லா அவன் மிரட்டி காசு வாங்கியிருக்கான். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க ஸ்ட்ரிக்டா வச்சுங்க. அதை விடுங்க, நாங்கள் நல்லா காப்பாத்துங்க. அவன் நல்லா செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் எல்லாமா கூட தான் வாழ்வேன்னு நினைச்சா அவர் சேர்த்து வைங்க. புரியுதா? பாலாஜியும் முடிவு பண்றாரு வச்சுங்கல்ல, நான் எல்லாமாவோட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணாருன்னா சேர்த்து. ஒரு வருஷம் 2 வருஷம் படிக்கிறதோ வேலைக்கு போறது இருக்கட்டும். அப்புறம் அந்த அம்மா கூட நானே சேர்த்து வைக்கிறேன். அதான் சொல்லி நான் நேற்றே சொன்னேன் மேடம். இவனுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இருடா, இப்போ அனுப்பிச்சி விட்டுரு இரு. அப்புறம் நானே கேளு, அவனை சொன்னேன் இல்லை கேளு. சரியா? சரி, இப்போ போய் படிப்பு முடிச்சு 12th முடிக்கணும். ஃபர்ஸ்ட் 12th முடிக்கணும். படிக்க வைக்கிறீங்களா? படிக்க வைக்கிறேன் மேடம். டிசி கிடைக்குமாப்பா இங்கேருந்து? கிடைக்குமா? போய் 11th and 12th முடியும் முதல்ல. இப்போ 11th எக்ஸாம் எழுதணுமா? எழுதிட்டியா? இந்த எக்ஸாம் எழுதல. அப்போ நம்ம மறுபடியும் எழுதணும். எழுதி 12th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.